Seas Ministries. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30. For we know him that hath said, Vengeance belongeth unto me, I will recompense, saith the Lord. Hebrews 10:30. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Who Sees Ministries மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? உங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக, அதிகாலை வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதர், கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் மேன்மையானவர், கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி, ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு செய்தியை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக மாறட்டும். அவர் கர்த்தரை தேடட்டும், கர்த்தருடைய பிள்ளைய மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாதத்தில் ஒரு வாக்கு ஆண்டவர் தருகிறார். நீதி அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷருடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் இருங்கள். அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனம், என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். அதே ஏசாயா 51:7 பார்த்தோம், 5 பார்த்தோம், 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்றெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக தேவனோடு பேசுகிறார். நீதி அறிந்தவர்களே, நீதி என்பது என்ன, அநீதி என்பது என்னன்னு சொல்லி மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீதி அறிந்தவர்கள் என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, நிச்சயமா எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப நீங்க நீதியை அறிந்திருக்கிற தெய்வம்
நீதியுள்ள தேவன். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தைய திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தைய திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏகவாசிக்கேனு நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குற ஆண்டவர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குற ஆண்டவர். நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறவர். ஆனா நீதியை ஆண்டவர் ஏன் விரும்புகிறார்? ஏன் ஆண்டவர் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி என ஆண்டவர் தெளிவாக நம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் அதுல ஒரு 8 9 10 11 12 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் வாசிக்கிறேன் 8ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்குடைய பொல்லாப்பு ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரே, இருதயங்களை உள்ளந்தரியங்களை சோதித்தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தப்படினார், தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமம் பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவனையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழி வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுவான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிறவர். என கருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை பதித்திருக்கிற இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள் ஏசப்பாவுக்கு செவி கொடுப்பாங்க. அதான் நீதி அறிந்தவர்கள். என் நீதி சமீபமாக இருக்கிறது. என் நீதியை பின்பற்றுகிறவர்கள், என் நீதி எப்ப பார்த்தால் நீதி உண்மை, அதான் பைபிள் சொல்லுது. என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படி. நீ உண்மையா இருக்கிறியா? இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறாங்க? கணவனுக்கு உண்மை இல்லை, மனைவிக்கு உண்மை இல்லை, ஊழியக்காரன்ட்ட உண்மை இல்லை, ஊழியக்காரர்களுக்கு இடத்துல உண்மை இல்லை. இப்போ ஊழியக்காரன் பொய் பேசிட்டே தெரியுது, உண்மை இல்லை. உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் அப்படி சொல்ற துன்மார்க்குடைய பொல்லாப்பை ஒழிய பண்ணும். துன்மார்க்குடைய பொல்லா எப்ப பார்த்தாலும் பொல்லாப்ப பண்ணிட்டே இருக்கும். நீதிமான ஸ்திரப்படுத்துகிறார். நீதி உள்ளவராக இருக்கிற தேவர் இருதயம் உள்ளந்தரி சோதித்தருகிறவர். நம்முடைய இருதயத்தையும் உள்ளந்தரி சோதித்தருகிற ஆண்டவர்.
நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தினந்தோறும் நாள்தோறும் பாவி மேல சினம் கொண்டுட்டே இருப்பார். இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா சினம் கொண்டுட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் இந்த பயலை கொல்லலாமா, இவனை எப்படா சினம் கொண்டுட்டே இருப்பார். சினம் கொண்டுட்டான் அது சிக்கும் சிங்கம் போல ஆண்டவன் நிற்பார். சினங்கொள்ளுகிற தேவன். தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி அவன் மரண ஆயத்தத்தை உண்டு பண்ணிடுவார். வசனத்தை வீட்டில் நல்லா தியானிங்க. என் வேதத்தை இருதயத்தை பதித்திருக்கிற ஜனங்களை எனக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நிலைத்து நிற்கிறோமா? எங்க நீதி இருக்கிறது? நீங்க எத்தனை பேர்கிட்ட நீதி இருக்கிறது? ஆண்டவர் நீதி உள்ளவர். நீதி செய்யாமல் இருப்பாரா? நீதி செய்கிற தேவன். அதான் என்னுடைய நீதி என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். மனுஷனுடைய நீதி இல்லை, கர்த்தருடைய நீதி என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீதி அறிந்தவர்களை எனக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுப்பீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்க லூக்கால ஒரு அதிகாரம் உண்டு, நிறைய வசனங்கள் உண்டு. லூக்கால ஒரு வசனம் உண்டு. என்ன சொல்றாரு தெரியுமா? லூக்கால 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா நீதி எப்பவும் நிலைத்து நிற்கும். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில், அதாவது ஒரு 7:16 எனக்கு அருமையானவர்களே, லூக்கா 18ஆம் அதிகாரம், 7:18ஆம் அதிகாரம், அந்தபடியே 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய நாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடி பொறுமையுள்ளவராயிருந்து அவனுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவனுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யும். பாருங்க, அந்த விதவை தாய் சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு சிலர் சோர்ந்து போயிருப்பாங்க, தளர்ந்து போயிருப்பாங்க. இந்த விதவை தாயை குறித்து நீங்க பேசும் எப்பொழுதும் தேவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். அதாவது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை தாய் இருந்தான். அவன் தேவனிடத்தில் போய் எனக்கு எதிராளிகள் காரியத்தினால எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்தார், தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார். நீங்க எத்தனை பேர் ஆண்டவரிடத்தை தொந்தரவு பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்க? அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறீங்களா? இரவும் பகலும் கூப்பிடுறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்க, தளர்ந்து போயிருக்கிறீங்க, ஆசீர்வாதம் வரலன்னு தளர்ந்து போய் நிற்கிறீங்களா? இந்த மாதம் ஆசீர்வாதம் வரும்னா இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாய நியாயம் செய்வார், கட்டாய நியாயம் செய்வார். பயப்படாங்க அன்பு சகோதரி. நீதி அறிந்தவர்களே, நீதிக்கு செவி கொடுங்கள், நீதிக்கு செவி கொடுங்கள். நீதி அறிந்தவர்களே, என்ன வார்த்தைக்கு செவி கொடுங்கள் சொல்றார். பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்களா? செவி கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார், நிச்சயமாய் செய்வார். அதான் வேத வசனம் சொல்ல, ஏசாயா 5:7 பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய நிந்தனைகளுக்கும் தூசணங்களை பயப்படாதுங்க, கலங்காதுங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். விசுவாசிங்க, நம்பிக்கையில காத்துருங்க, பொறுமையோடு இருங்க. நிச்சயமா அற்புதம் நடக்கும், நிச்சயமா அதிசயம் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க? என் நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், இன்னைக்கு நன்மை வெளிப்படும். இன்றைக்கு என்னுடைய நீதி நிலைத்து நிற்கும். நீங்க என்னில் நிலைத்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கிறீங்களா? வசனத்தில் நிலைத்து இருக்கிறீங்களா? சங்கீதம் 5ஆம் அதிகாரத்துல 8-9 நீங்க வாசிக்கும் போதும் அங்கே நீதி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் போது அங்கேயும் நீதி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 5ஆம் அதிகாரம்
8, 9 வாசிக்கிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1, 5. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார். 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில், கூப்பிடுறீங்களா ஆண்டவரை? கூப்பிடு, எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி எனக்கு விண்ணப்பத்தை கேட்டார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4, 5 வாசிக்கும் போது அங்கேயும் வசனம் இருக்கு. சங்கீதம் 9 அதிகாரம் 4, 8. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். 8ஆம் வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தரோ என்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தின் நியாயத்திற்கும் ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. நீங்க தேடுறீங்களா? தேடனா கைவிட மாட்டார். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் நீதி அறிந்தவர்கள், என் வேதத்தின் இருதயத்தை பதித்திருக்கிற ஜனங்களே, மனுஷனுடைய நிந்தைக்கு, மனுஷனுடைய அவமானத்துக்கு, மனுஷனுடைய தூஷணத்துக்கு பயப்படாதுங்க. உங்களை தூசிக்கிறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குகிறீ. கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையெல்லாம் நோக்கமாயுள்ளி. என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீ. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்கள் அல்ல தகப்பனே, நீதியையும் நியாயத்தையும் வெளிச்சம் போல் உண்டாக்குகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்னைக்கு செய்தியை கேட்டவர்களுக்கு நியாயம் செய்யுங்க, நீதி செய்யுங்க என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தை நம்பட்டும், கர்த்தருடைய வசனத்தில் உறுதியை நிற்கட்டும், கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தை செவி கொடுத்தும் துன்மார்க்கமாக இருக்காதபடி, பரிசுத்தமாக இருக்கிற பொய் சொல்லாதபடி, உண்மையாக இருக்கும்படி, அந்த வசனத்தை செவி கொடுக்கும்படி, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நீ பாவி மேல் சினங்குழுகிற தேவன், அந்த இவங்க மேலே சினங்குள்ளாதபடி மனம் திரும்பட்டும். அந்த பட்டயத்தை கருக்காக்கி கொண்டு இருக்கிற மனம் திரும்பாத பட்சத்தில் பட்டயம் கருக்காக்கப்படுகிறது. அந்த மனம் திரும்பட்டும், இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மண்